கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதன் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதன் 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இங்கே இந்த அதிகாரத்தை முழுமையாக நாம் வாசித்தோம் என்று சொன்னால், எலியா தீர்க்கதரிசியை காகம் போஷித்த காரியங்கள் குறித்து இங்கே தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா என்று சொல்லுகின்றவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியானவன் ஆண்டவருடைய சுவிசேஷங்களை பிரசங்கிக்கின்றவனாக காணப்படுகின்றான். இந்த எலியாவை ஆகாப் நாட்டுடைய ராஜாவானவன் இந்த எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டியபடினாலே அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கேரித் ஆற்றண்டையிலே கொண்டு விடுகின்றவராயும், அங்கே அவனுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற வகையிலே இந்த காகங்கள் மூலமாக அவனை போஷிக்கின்றவராயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகின்றார். காகம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நம்முடைய மனதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிந்தனை, காகம் என்று சொல்லுகின்ற ஒரு பறவையானது மக்களிடமிருந்து திருடி திங்கக்கூடிய ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு பறவையாக காணப்படுகிறது. காகம் என்று சொன்னாலே மக்கள் அருவருக்கக்கூடிய ஒரு பறவை இனம். இப்படியாக காகத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற வகையிலே இந்த காகங்களானது இந்த எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கின்றதாய் காணப்படுகிறது. இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர் புத்தகங்கள் எழுதியது கிடையாது. ஆனால் வேதாகமத்தில் 2 நாளாகவும் 21வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம் உள்ள பகுதிகள் வேதத்தில் இவர் எழுதிய ஒரு பகுதி என்று சொல்லி வரலாறு குறிப்பிடுகிறது. 2 நாளாகவும் 21வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம் வரை எலியா தீர்க்கதரிசி எழுதிய வசனங்கள் என்று சொல்லி வரலாறு குறிப்பிடுகிறது. இவர் புத்தகங்கள் எதுவும் எழுதியது கிடையாது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டவர். ஆண்டவருடைய சுவிசேஷங்களை, ஆண்டவருடைய காரியங்களை பகிர்ந்தவராய் காணப்படுகின்றார். இந்த எலியா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பொருள் யெகோவா என் ஆண்டவர். யெகோவா என் ஆண்டவர் என்பது இந்த எலியா என்பது சொல்லுடைய ஒரு பொருளாக காணப்படுகிறது. இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சுவிசேஷங்களை பிரசங்கிக்கின்றவராய் காணப்படுகின்ற வேளையில இங்கே சாலமோன் ராஜாவுடைய ஆட்சிக்கு பிற்பாடு அங்கே ஆகாப் ராஜா தன்னுடைய மக்களை பாகாலை வழிபட வேண்டும் என்று சொல்லி பாகாலுக்காக ஒரு உருவத்தையும் ஒரு சொரூபத்தையும் ஒரு பலிப்பீடத்தையும் அங்கே அவன் கட்டுகின்றவனாய் காணப்படுகின்றான். ஆகாப் ராஜா என்ன செய்கின்றான்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி பாகாலை வழிபட வேண்டும் என்று சொல்லி பாகாலுக்கு பலிப்பீடம் கட்டுகின்றவனாய் காணப்படுகின்றான். இங்கே பாகாலை பலிப்பீடமாய் கட்டுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு இடரலான ஒரு சூழலை இந்த தீர்க்கதரிசிகள், இந்த எலியாவை போல இருக்கின்ற தீர்க்கதரிசிகள் இதற்கு இடரலாக இருக்கின்ற ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற பொழுது மக்கள் பாகாலை வணங்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த ஆகாப் நாட்டுடைய ராஜா என்ன செய்கின்றான்? எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்கின்றான். கொலை செய்கின்ற வேளையிலே கடைசியாக அந்த எலியா தீர்க்கதரிசி இருக்கின்ற பொழுது எலியா தீர்க்கதரிசியும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டுகின்றான். இந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எலியா தீர்க்கதரிசியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவனை கேரித் ஆற்றண்டைக்கு கொண்டு விடுகின்றவராய் காணப்படுகின்றார். கேரித் ஆற்றண்டையிலே மட்டும் கொண்டு விட்டது மாத்திரமல்ல, அவனை போஷிக்கின்றவராய் காகங்கள் மூலமாய் மக்கள் அருவருப்பு என்று சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு காகத்தின் மூலமாய் அவரை போஷிக்கின்றவராய் காணப்படுகின்றார். காகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காகமாக இல்லை, இங்க என்ன சொல்கிறது? காகங்கள் நிறைய காகங்கள் அவனை போஷிக்கின்றதாய் அந்த இடத்திலே காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கின்றவராய் காகத்தின் மூலமாய் போஷிக்கின்றவராய் காணப்படுகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஒன்று உணவு. அந்த எலியாவுக்கு அந்த கேரித் ஆற்றண்டையிலே அவனை கொண்டு விட்டதுக்கு பிற்பாடும் அவனுக்கு தேவைப்பட்டது உணவு.
இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு தேவைப்படுகிறதும் உணவு தான். இந்த உணவு என்று சொல்லுகின்ற ஒரு சிக்கலை, ஒரு பிரச்சனையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றுகின்றவராய் காணப்படுகின்றார். அந்த கேரி தாட்டண்டியிலே அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு காகத்தின் மூலமாய் போஷித்த ஆண்டவர் நம்மையும் போஷிப்பதற்கு வல்லவர். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையோ இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பலத்தோடு காணப்படுகின்றோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு உலகத்துல அநேகம் பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க, வறுமையில சாகுறாங்க, நோயில சாகுறாங்க, கஷ்டத்துல சாகுறாங்க, எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சாகக்கூடிய மத்தியிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகின்றார், உயிரோடு கூட நம்மை வழி நடத்துகின்றார். அப்ப நம்ம பாக்கியவான்கள். ஆண்டவரால் உயிர் பெற்றிருக்கின்றோம், ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு சித்தமுள்ளவராய் காணப்படுகின்றார். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சித்தம் நீ அறிவதற்குள்ளதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்தவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், உலகத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர். ஆகவே நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய தேவைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவைகள் என்னென்னலாம் இருக்குது. இன்னைக்கு உணவு மாத்திரம் நம்முடைய தேவைகள் அல்ல, இன்னைக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை, நமக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை மாறி போக வேண்டும், அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை தான். அதுக்கு நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம சிந்தித்தோம், முழங்கால் யுத்தம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம சிந்தித்தோம். அதே போல் ஜபத்தில் நம்ம தரித்திரர்களாக காணப்பட வேண்டும், அதுவும் நமக்கு ஒரு தேவை தான். அந்த ஜபம் நமக்கு ஒரு தேவை. அந்த ஜபம் எப்படி வரணும்? நம்முடைய ஆத்மாவுக்குள்ள நம்ம முழு மனசோட நம்ம ஜபிக்கணும். சும்மா ஜபிச்சு பிரோஜனம் இல்லை. சும்மா ஜபிச்சா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொள்வார், ஆனால் அதற்கு பதில் வேணும்ல. நம்ம அது பரிசோதிக்கணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம முழங்கால் யுத்தத்தில் முழு மனதோடு ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொள்வார். இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவனுடைய மனதுக்குள்ளாக கண்டிப்பாக அவன் ஜபித்திருப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என்னை அன்பாக இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீரே, எனக்கு போஷிக்கு ஏதாவது கொடுங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பான், கேட்காம இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருந்திருக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளோ தூரம் வழி நடத்திருந்தவர் நம்மளை போஷிப்பான்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். இந்த காகத்தை கொண்டு, அருவருக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு ஜீவனை கொண்டு இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போஷித்தது போல நம்மையும் அவர் வழி நடத்துவதற்கு சித்தமுள்ளவராய் காணப்படுகின்றார். இந்த நம்முடைய மனதுக்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வழி நடத்துவார். இன்னைக்கு என்னுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது, அந்த தேவைகளை நான் எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு நான் ஆயத்தப்படணும். அந்த தேவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் அதுக்கு நான் ஆயத்தப்படணும். அந்த ஆயத்தத்தை நாம் செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே சொன்னது போல இந்த எலியா தீர்க்கதரிசியை போஷித்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் வழி நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார் என்று சொல்கின்ற ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு, ஒரு விசுவாசமானது நமக்குள்ளாக நிலைக்க வேண்டும். அப்படி நிலைக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பதற்கு சித்தமுள்ளவராய் காணப்படுகின்றார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த கேரி தாற்றண்டையிலேயும் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு காகத்தின் மூலமாய் போஷித்த எங்கள் தேவனே, இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் மூலமாய் கஷ்டப்பட்டு வருகின்றோம் தகப்பனே. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தகப்பனே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது போல என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தகப்பனே. எங்களை வழி நடத்துவதற்கு நீ சித்தமுள்ளவராய் காணப்படுகின்றேன், விசுவாசிக்கின்றோம் தகப்பனே. எங்களுக்குள்ளாக ஜெப ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும், எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும், பாதிக்கப்பட்டவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும். எங்களுக்குள்ளாக நீங்க வாங்க தகப்பனே. இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு இருந்தது போல ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளாக வரணும் தகப்பனே. என் ஆண்டவர் என் தேவன் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளாக வரணும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தாருங்க. இந்த கஷ்டமான சூழலில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் குறையணும் தகப்பனே. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லத்துக்கு நேராய் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இனி யாரும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது தகப்பனே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. தைரியப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு மக்களை தைரியப்படுத்துங்க. இது என்னடா வைரஸ் என்று சொல்லிட்டு ஒரு தைரியத்தை ஒவ்வொருவருடைய மனதிலையும் ஊற்றுங்க தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வதித்து தருங்க.
குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் மன்னித்தாருங்க. மீட்பரின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடையும் நம்முடையோடும் கூட இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.